ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் தேவன் தேடுகிற நபர் யார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். தேவன் தேடுகிற நபர் திறப்பின் வாசலிலே நிற்கக்கூடியவராக இருக்க வேண்டும். தன்னுடைய ஜீவனையும் பணையம் வைத்து திறப்பின் வாசலிலே நிற்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவதாக, வெடிப்பு நிறைந்த அலங்கங்களை கட்டி எழுப்பக்கூடிய, சுவரை அடைக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். தேசம் அழிந்து போகாதபடிக்கு சுவர் அடைக்கப்பட வேண்டும். நமக்கு ஒரு பெரிய உத்தரவாதத்தை ஆண்டவர் அங்கே கட்டளையிடுகிறார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தரை சேவிக்கின்ற நபராக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவராக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த நாளிலே பார்க்கிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தையும், அதற்கு மறுமொழியாக இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று கூறுகிற ஒரு பதிலையும் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றும் கர்த்தர் யார் என் காரியமாய் போவார், இந்த கேள்வியோடு தம்முடைய காரியத்தை நிறைவேற்றும்படி தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுக்கும் தனிநபர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும்? அவர்கள் தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்களாக இருக்க முடியும், இல்லை என்றால் சொல்ல முடியாது. இங்கே ஏசாயாவிலே நாம் பார்க்கிறோம், மகிமையின் பிரசன்னம் அங்கே கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த வல்லமை அங்கே வெளிப்படுகிறது. தேவனுடைய மாட்சி வெளிப்படுகிறது. தேவனுடைய மகத்துவம் அங்கே வெளிப்படுகிறது. அந்த இடத்திலே நிற்பதற்கு தான் தகுதியற்றவன் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக நான் எவ்வளவு மதிகேடன், அறிவில்லாதவன், நான் அக்கிரமக்காரன், அசுத்த உதடுகளுள்ள மனிதன் என்று சொல்லி தன்னுடைய சீர்கேட்டை பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் முறையிடுகிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். முறையிட்டவனுக்கு அந்த முறைப்பாடு நீக்கப்படுகிறது. அவனுடைய உதடுகள் சுத்திகரிக்கப்படுகின்றன. தேவனால் சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளை இப்பொழுது தேவனுடைய சத்தத்திற்கு தன்னுடைய செவிகளை கொடுக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கிறது. அருமையான சகோதர சகோதரி, நீயும் நானும் ஆண்டவரால் தொடப்பட்டவர்களாக, ஆண்டவரை சந்தித்தவர்களாக, ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்றால், நம்முடைய செவிகள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு எப்பொழுதும் திறந்து கொண்டே இருக்கும். நம்முடைய மனதும் சிந்தையும் ஆண்டவருடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றதாகவே இருக்கும். ஆண்டவருடைய இருதயத்திற்கேற்ற சிந்தனையுடையவர்களாக, ஆண்டவருடைய இருதயத்திற்கேற்ற அன்புடையவர்களாக, ஆண்டவருடைய இருதயத்திற்கேற்ற மன்னிப்பின் சிந்தையுடையவர்களாக, ஆண்டவருடைய இருதயத்திற்கேற்ற ஆத்தும தாகம் கொண்டவர்களாக அலைந்து தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்படுவோம். இதைத்தான் இங்கே ஏசாயாவிலே நாம் பார்க்கிறோம். யாரை நான் அனுப்புவேன், இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுக்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தம்முடைய காரியத்தை நிறைவேற்றும்படி தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கும் தனிநபர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏலியின் காலத்தில் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்த ஏலியின் குமாரர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபோது தேவன் அவர்களை தள்ளி சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானை தெரிந்து கொள்ள சித்தமாக இருந்தார். சூழ்நிலைகளை பாருங்கள். அந்த சிறுவனாகிய சாமுவேல் அங்கே இருக்கிறான். அவன் ஏலியனுடைய பிள்ளைகளுடைய எல்லா அக்கிரமங்களையும் அநியாயங்களையும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை கவனித்து கொண்டிருக்கிறான். அந்த தீய செயல்கள், அந்த தீய சக்திகள், தீய கிரியைகள் யாதொன்றும் அவனை தொட முடியவில்லை. தேவனுக்கென்று தன்னை பிரதிஷ்டை செய்தவனாக காணப்படுகிறான். தேவனுக்கு மாத்திரம் நான் வாழுகிறேன், தேவனுடைய சத்தம் மாத்திரம் என் காதுகளில் தொனிக்கும் என்று சொல்லி அவன் முழுவதுமாக தன்னை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளினாலே ஆளப்பட்டவனாக அல்ல, சூழ்நிலைகளை தாண்டி தேவனுக்கென்று தன்னை ஒப்புக் கொடுத்தவனாக அவன் இருக்கிறான். யாகையினாலே அந்த பிள்ளையாண்டான் அங்கே ஆண்டவர் அழைத்த பொழுது அவன் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று மறுமொழி கொடுக்கிறான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். தன்னை குறித்து அவருடைய மனதில் இருந்ததை நிறைவேற்றவும் தன்னை அர்ப்பணித்தான் என்பதாக 1 சாமுவேல் 3:10 நாம் வாசிக்கிறோம். சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாகவும் ஏலிக்கு முன்பாகவும் பணிவிடை செய்து கொண்டிருந்த அவனை அவர் தமது ஜனத்தின் மேல் நியாயாதிபதியாகவும் அவர்களுக்கு ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியாகவும் நியமித்தார் என்று சொல்லி 1 சாமுவேல் 2:11 மற்றும் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் மற்ற மனுஷருக்கும் முன்பாக நீங்களும் நானும் துப்புரவானதும்
இடரற்றதுமானதொரு வாழ்க்கை செய்ய பிரயாசப்படுகிற நபர்களாக நாம் இருப்போம் என்றால், நாம் கர்த்தர் தமது காரியமாக அனுப்பும்படி அவர் தேடுகின்ற ஒரு நபராக நீங்களும் நானும் இருக்க முடியும். உமக்கு பிரியமானதை செய்ய இதோ வருகிறேன் என்று சங்கீதம் 40:7-8 சொல்லப்படுகின்ற அதே அறிக்கையுடன் நீங்களும் நானும் நம்மை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ராஜாவாகிய சவுல் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனபோது கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். 1 சாமுவேல் 13:14 வாசிக்கிறோம். ஆம் தேவப்பிள்ளையே, தாம் தேடிய தம்முடைய இருதயத்திற்கேற்ற மனுஷனை தாவீதில் கண்ட ஆண்டவர், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்று 1 சாமுவேல் 16:3 சாமுவேலை ஈசாயின் வீட்டுக்கு அனுப்புகிறார். இதை குறித்து நமது ஆண்டவர் சங்கீதம் 89:20 கூறுகிற அந்த வார்த்தைகளை பாருங்கள். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று அங்கே கூறுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 நாம் தாவீதை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனிப்போம் என்றால், தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கேற்றவனாக கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவருடைய சித்தத்தை எல்லாம் அவன் அறிந்து ஆண்டவருடைய மனதிற்கேற்ற பிரகாரமாக செய்கிறவனாக இருந்தான். தன்னுடைய எண்ணம், தன்னுடைய வாஞ்சை, தன்னுடைய விருப்பம் என்று சொல்லி தன்னை முன்னிறுத்துகின்ற எந்த சுய நலமான இல்லை என்றால் தான் தோன்றித்தனமான எந்த ஒரு காரியம் அவனிடத்திலே இல்லை. எல்லாவற்றிலேயும் ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்தவனாயிருந்து ஆண்டவருடைய இருதயத்திற்கு உகந்தவனாக அவன் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுக்கு ஊழியம் செய்தான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 13:36 நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றும் தம்முடைய மகிமையான ஊழியத்தை இந்த உலகிலும் தம்முடைய சபையிலும் நிறைவேற்றும்படியாக தம்முடைய இருதயத்திற்கேற்ற மனுஷரை தமக்காக தேடிக்கொண்டிருக்கும் கர்த்தர் உன்னை தம்முடைய இருதயத்திற்கேற்றவனாக காண்பாரா? நீ ஆண்டவருடைய இருதயத்திற்கேற்றவனாக நீ இருக்கிறாயா? இந்த உலகத்திற்கேற்றவனாக இருக்கிறாயா? உலக ஆசாபாசங்களுக்கு ஏற்றவனாக இருக்கிறாய், ஆனால் நீ கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறாய். நீ கிறிஸ்தவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிறாய், கையில் வேதத்தை வைத்திருக்கிறாய், ஆனால் ஆண்டவருடைய இருதயத்திற்கேற்றவனாக நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? நாம் அவரோடு நெருங்கி ஐக்கியமுள்ள ஒரு நபராக இருப்போம் என்றால் அவருடைய உள்ள துடிப்புகள் நம்முடைய உள்ள துடிப்புகளாக இருக்கும். அவருடைய எண்ணங்கள், அவருடைய விருப்பங்கள், அவருடைய வாஞ்சைகள் எல்லாம் நம்முடையதாக இருக்கும். நீ அவருடைய பாரத்தை உன்னுடைய பாரமாக ஏற்றுக்கொள்ள முடியும். யூத மார்க்கத்தில் தனக்கிருந்த பக்தி வைராக்கியத்தை நிமித்தம் அறியாமையினால் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த சவுல் என்னும் வாலிபனை ஆண்டவர் சந்தித்த போது அப்போஸ்தலர் 9:6 பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்ற கேள்வியோடு ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையுமாய் அர்ப்பணித்தார். தேவனுடைய திருவுளச் சித்தம் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது அவர் தம்முடைய நண்பர்களோடு ஆலோசனை செய்யவில்லை, உறவினர்களோடு ஆலோசிக்கவில்லை, அல்லது பிற பெரியவர்களிடமிருந்து நான் கேட்டு முடிவு செய்கிறேன் என்று அவர் எண்ணவில்லை. மாறாக அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாமல் தன்னை பரம அழைப்பிற்கு முற்றிலுமாய் அர்ப்பணித்தார். தேவன் அவரை அப்போஸ்தலனாகிய பவுலாக மாற்றி அவரை கொண்டு தம்முடைய மகத்தான சேவையை நிறைவேற்றினார் என்பதாக அப்போஸ்தலர் 9:15 மற்றும் 22 சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது யோவான் 4:35 இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, மத்தேயு 9:37 அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்றும் ஆண்டவராய் இயேசு கூறுகிறார். அவருடைய மனதை நீயும் நானும் விளங்கி கொண்டிருக்கிறோமா? நீயும் நானும் இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறோமா? நீயும் நானும் அவருடைய சாட்சியாய் வாழ நம்மை தடை செய்கிறது, நம்மை பின்னடைய செய்கிற காரியம் எது? நம்மை ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் நம்மை விலகச் செய்கிற தடையாக இருக்கக்கூடிய பாவ காரியங்கள் எவை என்னுடைய நீங்களும் நான் உணர்ந்திருக்கிறோமா? அவருடைய மனதை விளங்கி கொண்டு அவருடைய சித்தம் செய்ய நீங்களும் நான் முன் வருவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்பது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அல்லவா? அருமை தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தின் தேவாதி தேவன் தம்முடைய மகத்தான நோக்கங்களை இவ்வுலகத்தில் நிறைவேற்றும்படி அற்பமான மனுஷராய் நம்மை தேடுகிறார் என்பது நம் சிந்தனை கெட்டாத ஒன்றாயிருக்கிறதல்லவா? அருமையான சகோதரனே, சகோதரி, அன்பு தேவ பிள்ளைகளே, திறப்பிலே நின்று தேவ ஜனத்துக்காக பரிந்து பேசுகிற ஒரு நபராகவும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பயபக்தியை காட்டுகிறவர்களாகவும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் நம்முடைய திருச்சபை வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் நாம் திறப்பானதை அடைக்கும் திருப்பணியில் முனைந்து நிற்கும் ஒரு நபராகவும் தம்முடைய மகிமையான சேவையை இந்த உலகத்தில் செய்து நிறைவேற்றும்படி உன்னை நோக்கி வருகின்ற உன் பரமபிதாவின் உன்னதமான அழைப்பிற்கு இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று நாம் பதில் சொல்லுகிற ஒரு பிள்ளையாக இருப்போமா? நாம் இந்த நாளிலே ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, தேவரீரோடு இணங்கி ஆண்டவரே உம்முடைய இதயத்திற்கு ஏற்ற உம்முடைய சிந்தைக்கு ஏற்ற செயல்களை செய்யும்படியாக உம்மை சேவிக்கும்படியாக என்னை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்பா. உம்மை மகிழ்விக்கும்படியாக உம்மை சேவிக்கின்ற ஒரு பிள்ளையாக முற்றுமுடிய என்னை தாழ்த்தி உம்முடைய பொற்பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீர் தேடு நபராக ஆண்டவரே உம்முடைய உள்ளத்தில் இருப்பதை நிறைவேற்றும்படி மனப்பூர்வமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னை எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய திருநாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.